ஹாய்ப்பா. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் 2, அதாவது டிஎஸ்எஸ்ல யூனிட் 2. ஓகேவா? இதில் 2 சம் பார்க்க போகிறோம். ரெண்டுமே வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒன்று வந்து பார்ட் பியில் கேட்கலாம், ஒன்று பார்ட் சியில் கேட்கலாம். ஓகேவா? இது என்னென்னா ஐஎஸ்ஏ ஆங்கிள் செஷன். ஓகேவா? சிங்கிள் அன்ஈக்குவல் ஆங்கிள் ISA 90-66 mm இஸ் கனெக்டட் டு a 12 mm கசட் பிளேட். ஒரு கசட் பிளேட்டில் வந்து ISA வந்து ஆங்கிள் செஷன் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோ. 90-66 மோஸ்ட்லி தான் கேட்பாங்க, இல்லைன்னா 100, 16, 8 அந்த மாதிரி. ஓகேவா? ஆங்கிள் செஷன் ஃபார்ம் எது வந்தாலும் இதான் ப்ரொசீஜர். யூனிட் 1 படிச்சிருந்தீங்கன்னா யூனிட் 1ஓட பாதி ஸ்டெப் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஒரே ஒரு ஸ்டெப் பிளாக் ஷியர் மட்டும்தான் புதுசாக வரும். ஓகேவா? டயக்ராம் கொடுக்கலின்னா அந்த டயக்ராம் வச்சுக்கோங்க. இதே கொஸ்டினில் 2 கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று எக்ஸாம்பிளில் கேட்கலாம், இல்லை ரெண்டுமே சேர்ந்து கேட்கலாம். மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஒன்று வந்து 90 mm வந்து கனெக்டட் டு கசட் இஸ் கனெக்டட் டு 90 mm அப்படின்னா இந்த டைமென்ஷன் வந்து 90. அப்போ இது 90 இருக்கும் போது இது 60 மாறிடும். ஓகேவா? இப்போ ரெண்டாவது கொஸ்டினில் வந்து 60 கனெக்டட் சொல்லியிருக்காங்க. இது 60 இருந்துச்சுன்னா இது 90 மாறிடும். அவ்வளோதான், டயக்ராம் தான் மாறுது. இந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கோ. யூனிட் 2ல் அன்ஈக்குவல் ஆங்கிள் அந்த மாதிரி ஆங்கிள் செஷன் வந்தாங்கனாலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஈக்குவல் ஆங்கிள்னாலும் ஒன்றும் இல்லை, இது ரெண்டும் சேம் சைஸாக இருக்கும். அன்ஈக்குவல் ஆங்கிள்னால் இது 90-16 இருக்கு இல்லையா, 90-19 இருந்ததுன்னா ஈக்குவல் ஆங்கிள். ஒன்றும் இல்லை, சேம் இந்த ஸ்டெப் தான். கிவன் டேட்டா வந்து யூனிட் 1ல் இருக்கிற அதே இதுதான் அப்படியே எழுத போகிறீங்க. D0, அடுத்தது வந்து ஏஜின்றது வந்து ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் குழப்பிக்காதீங்க, நான் சொல்கிறேன். D0, அடுத்து வந்து கொஸ்டினில் கொடுத்தது அப்படியே எழுதியிருக்கோம். ப்ளஸ் வந்து காமா M0, காமா MI, FUB இதெல்லாம் யூனிட் 1ல் எழுதியிருப்பீங்களா, அது எல்லாத்தையுமே அப்படியே இதில் எழுதிக்கோங்க. அடுத்து கிவன் டேட் ஸ்டெப் நம்பர் 2 வந்து ஃபைண்ட். என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, டென்சைல் ஸ்ட்ரென்த். அவ்வளோதான். ஸ்டெப் நம்பர் 3 டயக்ராம். இந்த டயக்ராம் கொடுக்கலினா இதே டயக்ராம் தான் போட போகிறீங்க. கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே எடுத்து வரைஞ்சிக்க போகிறீங்க. ஓகேவா? அடுத்தது ஸ்டெப் நம்பர் 4. இப்போ ஸ்டெப் நம்பர் 4 வந்து யூனிட் 1ல் இருக்கிற அதே ஸ்டெப் தான். ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டு 2 கண்டுபிடிப்பேன். ஓகேவா? அதில் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டு வந்து கிராஸ் செக்ஷன் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிப்பேன். பட் கிரிட்டிக்கலுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? அதே கோட் புக்கில் பேஜ் நம்பர் 32ல் இருக்கிற ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதி ஆன்சர் கண்டுபிடிச்சிடுறேன். அடுத்தது என்னென்னா பேஜ் நம்பர் 33ல் கிரிட்டிக்கல் செக்ஷன் இருக்கும். கிரிட்டிக்கலுக்கு போன டைம் வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். இந்த டைம் வந்து ஆங்கிளுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நல்லா அந்த கோட் புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாக்கு கீழேயே இருக்கும் ஆங்கிளுக்கான ஃபார்முலான்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா இருக்கும். ஓகேவா? இதை தான் இதில் பீட்டான் இருக்கிறது 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. அது தனி ஃபார்முலா அதே கோட் புக்கில் அதே பேஜ் நம்பரில் இருக்கும். பட் அதெல்லாம் நீ போட்டு கண்டுபிடிக்க வேணாம். பீட்டா = 1. ஓகேவா? அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இதில் ANCன்றது கனெக்டிங் லெக், G0 இது G0ன்னு போடுங்க பக்கத்தில். அதுனா வந்து அவுட்ஸ்டாண்டிங் லெக். ஓகேவா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொன்று என்னென்னா இதில் AG 8.65 எங்கே வந்துச்சுன்னு கேட்பீங்க. கொஸ்டினில் எங்கேயுமே இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டீல் டேபிள் கொடுப்பாங்க. ஸ்டீல் டேபிளில் வந்து நீங்கள் இந்த ISA 90-66 இந்த 90-66 வந்து அந்த ஸ்டீல் டேபிளில் எந்த பேஜில் இருக்கோ அந்த பேஜில் இருந்து கரெக்டாக எடுத்து அதுக்கான ஏஜி. ஓகேவா? அந்த ஸ்டீல் டேபிளில் போயிட்டு ISA 90-66 எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு நேராக ஏரியா என்ன ஆன்சர் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்க போகிறீங்க. அவ்வளோதான். மோஸ்ட்லி இங்கே பாருங்களா, இப்போ யூனிட் 4க்கு தான் 875 பார்ட் 3 தேவைப்படும். அந்த பார்ட் 3 கூட உங்களுக்கு தேவையில்ல, ஒரே ஒரு சம் தான் கேட்பாங்க. அதுவுமே நீங்கள் மைண்ட்லேயே ஏற்றிக்கலாம். அந்த ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ஓகேவா? மற்றபடி அது கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ உங்களுக்கு வந்து IS 800 ஸ்டீல் டேபிள் இது 2 ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த ஸ்டீல் டேபிள் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகும். ஓகேவா? ISMB அந்த மைல்டு பீமு அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து யூனிட் 3லலாம் சூஸ் பண்ணுவீங்க பாருங்கள். அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டீல் டேபிள்லையும் இருக்கும், கோட் புக்லேயும் லாஸ்ட்டு 138, 139, 140 இருக்கும். பட் ISA வந்து கோட் புக்கில் இருக்காது, ஸ்டீல் டேபிளில் தான் இருக்கும். அதுலேருந்து தான் ஏஜியோட வேல்யூ எடுத்துப்பீங்க. ஓகேவா? அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்க. FI காமா M0 யூனிட் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண அதே ஆன்சர் தான். அதெல்லாம் கிவன் டேட்டாவில் எடுத்து எழுதிக்கோங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டு இந்த ஃபார்முலா வந்து பேஜ் நம்பர் 33ல் இருக்கும். இந்த போட்டிருக்க பாருங்க, பேஜ் நம்பர் 33ல் இருக்கும். பீட்டாக்கு ஃபார்முலா இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து பீட்டா = 1ன்னே போடலாம். ஏன்னா இதோட ஆன்சர் எல்லாமே 0. something தான் வரும், இல்லை அரௌண்ட் 1ன்னு தான் வரும். அதனால் நீங்கள் அசியூம்னே பண்ணிக்கலாம். ANC இதில் நான் சொன்னேன் இல்லையா, ANC கனெக்டிங் லெக், AG0 வந்து அவுட்ஸ்டாண்டிங் லெக். கனெக்டிங் லெக்னா இது, அவுட்ஸ்டாண்டிங் லெக்னா இது. அப்போ இது 90
அப்போ இதோட ஏரியா கனெக்டிங் லிங்கோட ஏரியா வந்து 90 இன்ட்டு இந்த திக்னஸ் 6. உனக்கு நான் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க 90 60 6. அப்போ 6ன்றது திக்னஸ். அப்போ 90 இன்ட்டு 6 ஓகேவா. கனெக்டிங் லிங்க்கு அவுட்ஸ்டாண்டிங் லிங்க் வந்து 60 இன்ட்டு 6. இதெல்லாம் புக்கில் பார்த்தீங்கன்னா குழப்பி வச்சுருப்பாங்க. இன்டெப்த்தாக போவோம். நம்ம அதோட கான்செப்ட் இதுதான் ஓகேவா. மேலோட்டமாக போடுங்க, ஆன்சர் அதுதான் வரும். அதுக்கு ரிலவெண்ட்டாக தான் ஆன்சர் அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் ஓகேவா. ரொம்ப இதில் மைனஸ் பண்ணிலாம் வரும், அந்த லெவலுக்குலாம் நீங்கள் பண்ண வேணாம். டேரெக்டாக 90 இன்ட்டு 60னா கனெக்டிங் லெக், அவுட்ஸ்டாண்டிங் லெக் வந்து 60 இன்ட்டு 6. இதே வந்து இந்த கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு இது வருது, செகண்ட் கொஸ்டினுக்கு கனெக்டிங் வந்து 60னா இப்போ ஏஎன்சிக்கு வந்து என்ன வரும் 60 இன்ட்டு 6ன்னு வரும் ஓகேவா. அந்த ரெண்டாவது சம்முக்கு, இந்த ரெண்டாவது பிக்கு ஓகேவா, அதில் தான் மாறப்போது தவிர மற்றபடி சேம் ப்ரொசீஜர் தான். இது அடுத்தது வந்து 6 வந்து பிளாக் ஷேர். அதே பேஜ் நம்பர் 33 தான் இருக்குது ஓகேவா. பிளாக் ஷேர் இதில் 2 ஃபார்முலா இருக்கும். அந்த 2 ஃபார்முலாவிலையும் கண்டுபிடிக்கணும். 6ன்னு தான் போட்டு அந்த ஃபார்முலா இருக்கும், அந்த கோட் புக்கில் பாட்டமில் இருக்கும். ஆனால் இது ரெண்டுமே நீ கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இதில் ஏவிஜி நல்லா பார்த்துக்கோ. ஏவிஜி, ஏடிடி, ஏடிஜி, ஏவிஎன், இது ஏடிஜி, இது வந்து ஏடிஎன்னா ஏவிஎன், ஏடிஎன் ஓகேவா. இது ஏடிஎன், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இது கோட் புக்கில் இருக்குது. இப்போ நல்லா பார்த்துக்கோ. இப்போ ஏவிஜின்றது ஹரிசாண்டல் ஓகேவா. ஏவிஜின்றது ஹரிசாண்டல். அது நல்லா இந்த டயக்ராம்லேருந்து எடுத்துக்க போகிறேன் ஓகே. இதோட டிஸ்டன்ஸ் மட்டும்தான் நீ ஞாபகம் வச்சுக்க போகிற. கொஸ்டினில் கொடுக்கலைன்னா இதே டிஸ்டன்ஸே எடுத்துக்கோங்க. என்னதுன்னா 30. அடுத்தது என்னது, இதோட டிஸ்டன்ஸ் வந்து 50 50 50 50, அதான் 4 இன்ட்டு 15 ஓகேவா. இந்த இதோட லென்த்து இன்ட்டு என்னது திக்னஸ் 6 mm, எல் இன்ட்டு திக்னஸ், அதான் ஏவிஜி. இதோட டிஸ்டன்ஸ் இன்ட்டு இந்த 6 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான் ஓகேவா. அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன் 30 + 50 + 50 + 50 + 50 ஓகேவா. முடிஞ்சு போச்சா. இதே வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுற, ஏடிஜின்றது இந்த இது வெர்டிக்கல் ஓகேவா. இந்த ஏடிஜின்றது வெர்டிக்கலாக பார்க்குற, ஏவிஎன்ன்றது ஹரிசாண்டலாக பார்க்குற. இப்போ ஏடிஜிக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஓகேவா. இப்போ நல்லா பார்த்துக்கோ. ஜி இங்கே கொஸ்டினில் வந்து ஜி ஈக்குவல் டு 50, ஃபஸ்ட்டுக்கு வந்து ஜி ஈக்குவல் டு 50, செகண்டுக்கு வந்து ஜி ஈக்குவல் டு 13 கொடுத்துட்டாங்க. இது கொடுக்கலைன்னா இதை அசீம் பண்ணிக்கோ. ஜின்றது என்னென்னா இதுதான் ஜி. அப்போ இதுக்கு மீதி இருக்கிற போர்ஷன் வந்து இதுலேருந்து இதை, அப்போ டோட்டல் வந்து என்னது 19 உனக்கு தெரியுமா. அப்போ அதில் 50 போயிடுச்சுன்னா கொஸ்டின் நம்பர் 1க்கு 15 கொடுத்துறாங்க. அப்போ மீதி என்ன இருக்கும், டோட்டல் 90னா 40 தான் இருக்கும். அங்கே இங்கே நான் 45 போட்டிருக்கேன், அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டேன். இது 14 வரணும். 40 இன்ட்டு 6 ஓகேவா. அப்போ ஏடிஜின்றது வெர்டிக்கலாக பார்க்குற இந்த டிஸ்டன்ஸு ஓகேவா. 40 இன்ட்டு 6. இதே இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏவிஜி. இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஏவிஎன்னுக்கு என்ன பண்ணுற, இது கூட லாஸ்ட்டாக இருக்கிற அந்த டயாமீட்டர் ஆஃப் போல்டு இருக்கு இல்லையா, டயாமீட்டர் ஆஃப் போல்டு அதில் பாதி தான் எடுத்துக்கணும். அதை பாதியை மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ இதில் பாதி, அப்போ 18/2. இந்த போல்டோட டைமென்ஷன் வந்து உனக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா, எங்கேயுமே கொடுக்கல. நம்பர் ஆஃப் போல்டு வந்து 16 mm போல்டுன்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா. 16 mm போல்டுன்னு கொடுத்துறாங்க. அப்போ இதுக்கு போடுற அந்த போல்டு ஹோலில் வந்து மைனஸ் பண்ணணும், அதில் பாதியை வந்து மைனஸ் பண்ணணும். அதுதான் நம்ம கான்செப்ட். இது எங்கன்னா கோட் புக்கில் உனக்கு டயக்ராமாகவே கொடுத்துருப்பாங்க ஓகேவா. அதெல்லாம் நீ போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் இப்போ நானாக அது சொல்லலை, அவன் கோட் புக்கில் இந்த என்ன சொல்கிறது ஏவிஜியில் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கணும், ஏவிஎனில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அது கூட வந்து போல்டோட ஒரு ஹோல், லாஸ்ட்டு போல்டோட ஹோல் இருக்கு இல்லையா, அதில் பாதியை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு அதை மைனஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஓகேவா. அப்போனா இதுலேருந்து இது பாதி வரைக்கும் எடுத்துக்கிறது தான் அந்த இது. அப்போ இந்த டைமென்ஷன் அப்படியே எழுதிக்கிட்டு -18/2. 80ன்றது என்னது, நம்ம யூனிட் 1லேயே பார்த்துருக்கோம். டயாமீட்டர் ஆஃப் போல்டு வந்து என்னவோ அது கூட 2 mm ஆட் பண்ணால் டயாமீட்டர் ஆஃப் போல்டு ஹோல் ஓகேவா. அப்போ அதுக்கு அந்த போல்டு போடுறதுக்காக ஹோல் போடுவாங்க இல்லையா, அதுதான் வந்து என்னதுன்னா டயாமீட்டர் ஆஃப் போல்டு ஹோல் ஓகேவா. அது வந்து 2 mm அதிகமாக இருக்கும். இந்த ஃபார்முலா இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, அதுதான் 18. அப்போ 18/2 ஓகேவா. இந்த டைமென்ஷனோட 6 மல்டிப்ளை பண்ணிட்டா இது முடிஞ்சிருச்சு. ஏடிஜின்றதுன்னா இங்கே இருக்கிற 40 நல்லா பார்த்துக்கோங்க, 45 கிடையாது 40ன்னு வரணும். ஏன்னா ஜி வந்து 15 கொடுத்துறாங்க, இது 50னா இது வந்து 40 இருக்கணும். ஏன்னா டோட்டல் வந்து 90 ஓகேவா. அப்போ 40 - 18/2 இன்ட்டு திக்னஸ், அதோட மல்டிப்ளை பண்ண எடுத்து எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் ஓகேவா. இதை 4த்தையுமே கண்டுபிடிச்சிட்டா 4த்தில் எது மினிமமோ அதுதான் உனக்கு டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆங்கிள்.